GRT शुभ आरंभम GRT Jewelers. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, BArc, ranked number 18 in India by IIR. இவ்வளவு தூரம் நீங்க விஜய்க்கு வெற்றி கொடுத்துருக்கீங்க. அவர் இவ்வளவு பெரிய இதா இருக்காரு. 50வது வயதிலே கிட்டத்தட்ட 69வது படத்திலே சினிமா போதும் அப்படிங்காரு. அவரை வச்சு படம் இயக்குனவரா, அவரை பக்கத்துல இருந்து ரசிச்சவரா, அவரோட ரசிகர்களை நல்லா தெரிஞ்சவரா, இந்த முடிவு சரின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இந்த முடிவு அவரு எனக்கு மாறிடும் நினைக்கிறேன். இல்லைன்னா மாற்றிக்கணும். ஆனால் சினிமாவில் இன்னைக்கு தமிழ் திரையுலகில் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் அமுது சுரபி. வசூல் அமுது சுரபின்னா அது விஜய் சார் தான். ரசிச்சுட்டு தான். ஆமாம் ஆமாம். இது விஜய் நடிகர் அப்படிங்கிற தனிப்பட்ட மனிதரில் இவர் நடிப்புலேருந்து ஒதுங்கினார்னா எவ்வளோ பாதிப்பு அப்படிங்க பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு சில ஹீரோக்கள் இருப்பாங்க, மார்க்கெட் போயிடும், பெருசாக கலெக்ஷன் இருக்காது, அடுத்த கட்டமாக அரசியலுக்கு எல்லாம் வருவாங்க. இன்னைக்கு உச்ச நட்சத்திரம். இன்றைக்கி அவருக்கு 150 கோடி 200 கோடி சம்பளம்னு சொல்கிறாங்க. அவர் 2 வருஷம் அடிச்சில் பல கோடி சம்பாதிச்சுக்குவார். அவர் சம்பளத்தை ஒன்றுக்கார். இதுக்கப்புறம் சம்பாதிக்கணும் அவசியம் இல்லை. விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் சினிமாவில் 100 கோடி 200 கோடி சம்பாதிச்சு தான் சொத்து சேர்க்கணுங்கிற அவசியம் அவருக்கு இல்லை. அதனால் அது தனிப்பட்ட வகையில் அவருக்கு பாதிப்பு வராது. ஏன்னா இருக்கிற சொத்து போதும். விஜய் அப்படிங்கிற ஒருத்தர் நடிக்கும்போது அந்த ப்ராஜெக்ட்னால எத்தனை தொழிலாளருக்கு வேலை கிடைக்குது, எத்தனை ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு வேலை கிடைக்குது, எத்தனை தேட்டரில் வசூல் வருது. அதோட ரொம்ப முக்கியம் ஃபேன்ஸ். உங்களுக்கு சின்ன வயசு, இப்போலாம் 50 வயசுனா கூட அவருக்கு 30 வயசு மதிக்கத்துக்கிற உருவம் தான் இன்றைக்கி இருக்குது. அதனால் இந்த வயசில் உங்கள் ஃபேன்ஸு இன்றைக்கி இவ்வளோ ஃபேன்ஸ் உருவாகிறாங்க. இன்றைக்கி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே இந்த ரசிகர் தான். இந்த ரசிகர் எப்படி சம்பாதிச்சிங்க? திரையுலகம் மூலயமா, திரைப்படத்தின் மூலயமா தான் இந்த ரசிகர்கள் சம்பாதிச்சோம். அப்போ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நடிகர் விஜய் இது பிடிச்சதுனால தான் உங்களுக்கு ரசிகராக இருக்காங்க. மினிமம் உங்களுக்கு கொள்கை, கோட்பாடு என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க தொண்டராக மாறல. உங்கள் ரசிகர் இருந்த ஒரு காரணத்துக்காக, நீ கட்சி ஆரம்பித்ததுக்காக அவங்க தொண்டராக மாறுறாங்க, உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களே தவிர அடிப்படையில் உங்கள் ரசிகர். எதுக்கு ரசிகர்? சினிமா அதான். நல்ல கொள்கை இருக்குது, மக்கள் சேவை இருக்குவர்கிட்ட, மக்களுக்காக போராடுவார். போராடி நான் வந்தாங்க. நீங்கள் போராடி இல்லை, நீங்கள் நடிகர். அவங்களுக்கு ஒரு இது இருக்கும். நான் சரி, இந்த நேரத்தில் நீங்கள் விளைப்புன்னு அவசியம் இல்லை. வருஷத்துக்கு ஒரு படம். இதனால் அரசியல் செயல்பாடு கெடாது, தடைப்படாது. உதாரணம், நீங்கள் எம்ஜிஆர் வழி தொண்டலாக தான் வரீங்க. யார் கட்சி ஆரம்பித்தாலும், நடிகர் நடிகராக இருந்து யார் கட்சி ஆரம்பித்தாலும் அது எம்ஜிஆர் மனசில் வச்சு தான் வருவாங்க. விஜயகாந்தாக இருக்கட்டும், விஜய் சாராக இருக்கட்டும், பாக்கியராஜ் சாராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். அப்போது எம்ஜிஆர் தனி கட்சி ஆரம்பிச்சுட்டு எத்தனை படம் வழி வந்துச்சு. முதலமைச்சராக வரைக்கும் நடித்தார். சுந்தரம் கடைசி வரைக்கும். நாளைக்கு பதவியேற்புலா நைட்லாம் டப்பிங் பேசுகிறார். நைட்லாம் டப்பிங் பேசி விடிய டப்பிங் பேசிட்டு முடிச்சுட்டு அப்படியே போய் பதவி இருக்கிறார் மதுரை சுந்தரபாண்டியன். அப்போ எந்த அளவுக்கு டப்பிங்கை முடிச்சுட்டு தான் முதலமைச்சராக பதவி இருக்கிறாருன்னா அது வரைக்கும் எனக்கு சினிமாவுக்காக உழைச்சிருக்காரு. அதுக்காக சினிமா நடிக்கிறனால கட்சி செயல்பாடு தடைப்படாது. அதுக்கு எம்ஜிஆருடைய உதாரணம். ஒரு தனி கட்சி ஆரம்பித்த சைடில் புரிஞ்சுட்டு வாழிவன் லிஸ்ட்டுக்கு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. அதெல்லாம் சவாலாக மீறி அதுக்கப்புறம் 4-5 படம் அவர் முதலமைச்சர் ஆகும்போது மக்கள் என் பக்கம் படம் கரண்டில் இருக்குது, உன்னை விட மாட்டேன் அப்படி படம் கரண்டில் இருக்குது, அண்ணா என்ன தெய்வம் படம் கரண்டில் இருக்குது. எலெக்ஷன் வந்ததுனால முதலமைச்சர் ஆனதுனால இந்த படத்தெல்லாம் தாப்பிச்சு. அப்போ அவர் எலெக்ஷன் பிரச்சாரத்தில் இருக்கும்போது 4 படம் கரண்டில் இருக்குது. அப்போ எப்படி முதலமைச்சர் ஆனார்? நடித்தா அரசியல் வாழ்க்கையை தடைப்படும்னா எப்படி முதலமைச்சர் எம்ஜிஆர் ஆகிருப்பார்? விட்டு டப்பிங் பேசி போயிருப்பார். இதை நீங்கள் எம்ஜிஆர் நினச்சிக்கிட்டு இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, நீங்கள் எம்ஜிஆர் மாதிரி 4 படம் பண்ண வேணாம் ஒரே நேரத்தில், நீங்கள் வருஷத்துக்கு 1 படம் பண்ணுங்கள், அழகாக பண்ணிவிட்டு நீங்கள் கட்சி செயல்பாடு பண்ணுங்கள். நீங்கள் நடிச்சுட்டே அரசியல் பண்ணாதான் அரசியல் வலுப்பெறும். உங்கள் ரசிகர்கள் சோர்வடைய மாட்டாங்க, ரசிகர்களும் ஒரு எனர்ஜியோட கூட வருவாங்க. அதுக்கு காரணம் உங்களோட படம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கணும். நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ வயசு ஒன்றும் இல்லை, நீங்கள் 6 வயசுக்கு அப்போ கூட நீங்கள் ஓய்வு எடுத்துக்கலாம். இப்போதைக்கு தொடரலாம். இளைய தளபதியாக இருந்து ஒரு தளபதியாக மாறி இன்றைக்கி ஒரு தலைவராக உருமாறி
ரசிகர்கள்லாம் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு தலைவன் உருவாயிருக்காரு. ரசிகர்லாம் தொண்டராக மாதிரி இருக்காங்க. விஜய் சார் அவர்கள் படிப்படியாக முன்னேறி இருக்காங்க. இன்னும் பலபடி முன்னேறணும். அரசியல்வாதியாகவும் ஆயிருக்காரு. அவர் அரசியல்வாதியாக மக்களுக்கு நெடுங்காலமாக சேவை செய்து விஜய் அவர்களால் மக்கள் பலனடைய வேண்டும். தமிழ்நாடு வந்து உயர்ந்து இன்னும் மேலும் மேலும் உயர வேண்டும். நல்ல ஒரு நடிகராக இருந்திருக்கீங்க. ஒரு நல்ல ஒரு அரசியல் உருவாக எங்கள் தளபதிக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். பேரரசு சாருடைய கோரிக்கை வந்து விஜய் சார் ஏற்றுக்கொள்வரா இல்லைங்கிறது வந்து காலம்தான் பதில் சொல்லும். GRT शुभ आरंभम GRT Jewelers. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, B.Arch, ranked number 18 in India by IIRF.